அருகே உள்ள குளுமைக்காடு ஸ்ரீமன் நாராயணசுவாமி திருக்கோவிலில் வடக்கு வாசல் தியான மண்டபம் திருப்பதம் சார்த்தல் திருக்கொடியேற்றி அகிலத்திரட்டு அம்மனை திருவீடு வாசிப்பு திருநாள் நடைபெற இருக்கிறது. மே 1ஆம் தேதி முதல் மே 12ஆம் தேதி வரை திருவிழா நடைபெற இருக்கிறது. காலை 5 மணிக்கு பணிவிடை, காலை 6 மணிக்கு ஐயாவுக்கு வடக்கு வாசல் தியான மண்டபம் திருப்பதம் சார்த்தல் கும்பாபிஷேகம் நடைபெறும். அதை முடிந்து அதுக்கப்புறம் திருக்கொடி ஏற்றுதல், ஐயாவுக்கு திருக்கொடி ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெறும். அது காலை 9 மணி அளவில் ஐயா வாகனத்தில் தெருவீதி வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெறும். மதியம் 12 மணி அளவு உச்சப்பிடிப்பு நடைபெறும். அதைத் தொடர்ந்து அன்னதர்மன் நிகழ்ச்சி நடைபெறும். மாலை 4 மணிக்கு அகிலத்திரட்டு திருவீடு வாசித்தல் நடைபெறும். அதைத் தொடர்ந்து 6 மணி அளவில் வெளிச்ச வேள்வி நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதைத் தொடர்ந்து இந்த வெளிச்ச வேள்வி நிகழ்ச்சி முடிந்த பிறகு ஐயாவின் வாகன பவனி விழா நடைபெறும். 2ஆம் திருநாள் காலை 5 மணிக்கு துயல் தவசு பணிவிடை, மதியம் 12 மணிக்கு உச்சப்படிப்பு, மதியம் 1 மணிக்கு அன்னதர்மம், மாலை 4 மணிக்கு பணிவிடை, இரவு 8 மணிக்கு உகப்படிப்பு, 9 மணி அன்னதர்ம நிகழ்ச்சி நடைபெறும். 3ஆம் திருநாள் அன்று காலை 5 மணிக்கு பணிவிடை, அதைத் தொடர்ந்து துவேல் தவசு நிகழ்ச்சி நடைபெறும். காலை 8 மணி அளவில் தர்மப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கான பண்பாட்டு போட்டி நிகழ்ச்சிகள் நடைபெறும். மதியம் 2 மணி அளவில் அகில அரங்குதம் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெறும். மாலை 3 மணி அளவில் ஐயாவுக்கு பணிவிடை நிகழ்ச்சி நடைபெறும். அதைத் தொடர்ந்து அகிலத்திரட்டு திருவீடு வாசிப்பு நிகழ்ச்சி நடைபெறும். 4ஆம் திருநாள் காலை 5 மணிக்கு பணிவிடை, 5:30 மணிக்கு துயல் தவசு, மதியம் 11:30 மணிக்கு பணிவிடை, மதியம் 12 மணிக்கு உச்சிப்படிப்பு, மதியம் 1 மணிக்கு அன்னதர்மம், மாலை 3:30 மணிக்கு பணிவிடை, மாலை 4 மணி அகிலத்திரட்டு திருவீடு வாசித்தல் நடைபெறும். இரவு 8 மணிக்கு ஐயா வாகனத்தில் தெருவீதி வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெறும். இரவு 8:30 மணிக்கு உகப்படிப்பு, இரவு 9 மணிக்கு அன்னதர்ம நிகழ்ச்சிகள் நடைபெறும். இரவு 9:30 மணிக்கு தர்மப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கான கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். 5ஆம் திருநாள் காலை 5 மணிக்கு பணிவிடை, துயல் தவசு, 11:30 மணிக்கு பணிவிடை, மதியம் 12 மணி உச்சிப்படிப்பு, மதியம் 1 மணிக்கு அன்னதர்மம் நடைபெறும். மாலை 4 மணிக்கு அகிலத்திரட்டு திருவீடு வாசிப்பு நிகழ்ச்சி நடைபெறும். அதைத் தொடர்ந்து இரவு 7 மணிக்கு ஐயா வைகுண்டநாதருக்கு ஊஞ்சல் வைபவ தாலாட்டு நிகழ்ச்சி நடைபெறும். இரவு 8:30 மணிக்கு ஐயா வாகனத்தில் தெருவீதி வலம் வருது நடைபெறும். இரவு 9 மணிக்கு உகப்படிப்பும், இரவு 9:30 மணிக்கு அன்னதர்ம நிகழ்ச்சி நடைபெறும். 6ஆம் திருநாள் காலை பணிவிடை, துயல் தவசு, மதியம் 11:30 மணிக்கு பணிவிடை, உச்சிப்படிப்பு, அன்னபால் தர்மம் பணிவிடை, மாலை 3:30 மணி அளவில் பணிவிடை, 4 மணிக்கு அகிலத்திரட்டு திருவீடு வாசித்தல் நிகழ்ச்சி நடைபெறும். இரவு 8:30 மணிக்கு ஐயா வாகனத்தில் தெருவீதி வலம் வருதல், 9 மணிக்கு உகப்படிப்பு, இரவு 9:15 மணிக்கு அன்னதர்ம நிகழ்ச்சி நடைபெறும். 7ஆம் திருநாள் காலை 5 மணிக்கு பணிவிடை, காலை 5:30 மணிக்கு துயல் தவசு, மதியம் 11:30 மணிக்கு பணிவிடை,
மதியம் 12 மணிக்கு உச்சி படிப்பு, 1 மணிக்கு அன்ன தர்ம நிகழ்ச்சி நடைபெறும். மாலை 3:30 மணிக்கு பணிவிடை, மாலை 4 மணிக்கு அகிலத்திரு திருடு வாசித்தல், இரவு 8 மணிக்கு ஐயா வாகனத்தில் தெருவீதி வலம் வருதல், இரவு 9 மணிக்கு முகப்படிப்பு, 9:15 மணிக்கு அன்னதர்மம். 8ஆம் திருநாள் அன்று ஐயாவுக்கு திருக்கல்யாண திருநாள் திருஏடு வாசிப்பு நடைபெறும். காலை 5 மணிக்கு பணிவிடை, காலை 5:30 மணிக்கு துயல் தவுசு, மதியம் 11 மணிக்கு பணிவிடை, 12 மணி உச்சி படிப்பு, மதியம் 1 மணிக்கு அன்னதர்மம், மாலை 3:30 மணிக்கு பணிவிடை, மாலை 4 மணிக்கு நாதஸ்வர கச்சேரி, மாலை 4:30 மணிக்கு உவப்படிப்பு, மாலை 5 மணிக்கு திரு ஏடு வாசித்தல், மாலை 6 மணிக்கு சங்குமணி ஒலிக்க பக்தர்கள் பதியை வலம் வருதும் ஐயாவுக்கு சுருள் வைத்து சமர்ப்பித்தல் நிகழ்ச்சி நடைபெறும். இரவு 7:30 மணிக்கு ஐயாவுக்கு திருக்கல்யாண திருடுவாசிப்பு திருநாள் நடைபெறும். இரவு 8:30 மணிக்கு ஐயா குதிரை வாகனத்தில் எழுந்தருளி கலிவேட்டையாடுதல் நிகழ்ச்சி நடைபெறும். இரவு 9 மணிக்கு பெரிய உபப்படிப்பு நிகழ்ச்சி நடைபெறும். 9:30 மணிக்கு அன்னதர்ம நிகழ்ச்சி நடைபெறும். 9ஆம் திருநாள் அன்று காலை பணிவிடை, 5:30 மணிக்கு துயல் தவுசு, மதியம் 11 மணிக்கு பணிவிடை, மதியம் 12 மணிக்கு உச்சி படிப்பு, மதியம் 1 மணிக்கு அன்னதர்மம், மாலை 3:30 மணிக்கு பணிவிடை, மாலை 4 மணிக்கு அகிலத்திரட்டு திருஏடு வாசித்தல், இரவு 8:30 மணிக்கு ஐயா வாகனத்தில் தெருவீதி வலம் வருதல், இரவு 9 மணிக்கு உவப்படிப்பு, இரவு 9:15 மணிக்கு அன்னதர்ம நிகழ்ச்சிகள் நடைபெறும். 10ஆம் திருநாளன்று ஞாயிற்றுக்கிழமை பட்டாபிஷேக திருநாள் நடைபெறும். காலை 5 மணிக்கு பணிவிடை, காலை 5:30 மணிக்கு துயல் தவுசு, காலை 6 மணிக்கு அகிலத்திரட்டு திருஏடு வாசித்தல், மதியம் 11 மணிக்கு பணிவிடை, மதியம் 11:45 ஐயாவுக்கு பட்டாபிஷேகம், மதியம் 12 மணி உச்சி படிப்பு, மதியம் 1 மணிக்கு அன்னதர்ம நிகழ்ச்சி நடைபெறும். பிற்பகல் 2 மணிக்கு பணிவிடை, பிற்பகல் 3 மணி அளவில் ஐயா வாகனத்தில் எழுந்தருளி ஊர்வலம் வருதல். ஊர்வலமானது கோவிலிருந்து புறப்பட்டு மணக்கரை சந்திப்பில் வந்து அதைத் தொடர்ந்து புதுக்காட்டு விளை, விளச்சி விளை, வில்லுக்குறி, காரவிளை சந்திப்பு வரை செல்லும். அதைத் தொடர்ந்து கோவில் வந்தடையும். இரவு 9 மணிக்கு அன்னதர்ம நிகழ்ச்சிகள் நடைபெறும். 11ஆம் திருநாள் அன்று சித்திரை 11ஆம் திருநாள் காலை 5 மணிக்கு பணிவிடை, துயல் தவுசு, காலை 10 மணிக்கு பணிவிடை, மதியம் 11 மணிக்கு ஐயா வாகன திருவீதி வளருதல், 1 மணிக்கு அன்னதர்ம நிகழ்ச்சி நடைபெறும். இரவு 7:30 மணிக்கு ஐயா வழி இன்னிசை கச்சேரி நிகழ்ச்சி நடைபெறும். அது இன்னிசை கச்சேரி செல்வி ஜெயராம் லட்சுமி அவர்கள் MA எம்பீடு வழங்கும் புதிய தாமரை ஐயாவளி இன்னிசை கச்சேரி நிகழ்ச்சி நடைபெறும். 12ஆம் நாள் அன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை 3 மணி அளவில் ஐயா வாகன தெருவீதி வலம் வருதல், அதிகாலை 3 மணிக்கு பணிவிடை, அதிகாலை 4 மணிக்கு கொடி இறக்குதல், அதிகாலை 4:30 மணிக்கு பள்ளி உணர்த்தல், அதிகாலை 5 மணிக்கு அன்னதர்ம நிகழ்ச்சி நடைபெறும். இத்துடன் நிகழ்ச்சிகள் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் 12 நாள் திருவிழாவிலும் எல்லா ஊர் மக்களும் வந்து இந்த நிகழ்ச்சிகள் வந்து சிறப்பித்து ஐயாவின் அருள் பெற்று செல்லுமாறு பக்தர்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்படிக்கு சி. முத்துகிருஷ்ணன்.